A very happy evening, friends. In today's session, we'll be looking into wonders around us. In Unit 8, Wonders Around Us, few activities are pertaining to past continuous tense. Activity 2, 3, and 4 is given in our workbook as part of third term. மூணாவது டேர்முக்கு சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டியை பார்க்க போறோம். அதுவும் யூனிட் 8ல wonders around us. ஒர்க் புக் ஆக்டிவிட்டி. உங்கள்கிட்ட ஒர்க் புக் இருந்தால் நீங்கள் அந்த புத்தகத்தை எடுத்து வச்சுக்கலாம். பதில் எழுதிக்கிறதுக்கு, கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய புத்தகத்தில் எங்கே இருக்குங்கிறத நான் ஒரு முறை காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளனேஷன் பக்கத்துக்கு போகிறேன். Activity 2. Here are the things that Vihanga did before coming to the exhibition. இங்கு சில வேலைகளானது விஹங்கா எக்ஸிபிஷனுக்கு வருவதற்கு முன்பாக செய்திருக்கிறார். அதை அனைத்தையுமே நாம் முந்தைய காலத்தில் அவர் நடந்து கொண்ட அந்த செயலை நடத்தியிருந்ததாக நாம் கூற வேண்டும். சரியா? ஒரு செயலானது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துட்டே இருந்தாலுமே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தொடர் இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன நினைப்போம்? தொடர் இறந்த காலம். சரி, இந்த தொடர் இறந்த காலம் சொல்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மேம்? அதை முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆக்டிவிட்டிஸ்க்கான பதில்களை பார்க்கலாம். சரியா? ஸோ காலம்ங்கிறது எதை வச்சு நிர்ணயிக்கப்படுது? காலம்ங்கிறது அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வினை சொல்ல பொறுத்துதான் நமக்கு சொல்ல முடியும். அது இப்ப நடக்கிற செயலை பத்தி சொல்லப்படுறதா, இல்லாட்டி நடந்து முடிஞ்ச செயலை பத்தி பேசுறதா, இல்லாட்டி நடக்க போற செயலை பத்தி பேசுறதாங்கிறதே நமக்கு அந்த வாக்கியத்துல எந்த வார்த்தையை வச்சு சொல்லி புரிய வைக்க முடியும்? அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய வினை சொல், அல்லது ஆங்கிலத்தில் நம்ம என்ன அழைப்போம்? அதை வேர்ப்னு அழைப்போம் இல்லையா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. யூ ஆர் லிசனிங் டு மை கிளாஸ். இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க, கரெக்டா? யூ ஆர் லிசனிங் டு மை கிளாஸ். நீங்கள் என்னுடைய கிளாஸை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அதாவது இப்பொழுது ஒரு செயலானது நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே கவனிச்சுட்டே தானே இருக்கீங்க இல்லையா? இல்ல இது நேத்தி கிளாஸா? இப்ப நடக்கிற கிளாஸ நீங்க இப்ப கேட்டுட்டே இருக்கீங்க. யூ ஆர் லிசனிங் டு தி கிளாஸ். You are listening to English class. நீங்கள் நேற்றைக்கு ஒரு கிளாஸை அட்டெண்ட் செய்து கொண்டு இருந்தீர்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றால் எப்படி சொல்வீர்கள்? நான் இதே மாதிரி சொல்ல முடியுமா? இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, அது இந்த வாக்கியத்துல எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க கடந்த காலத்துல, அதாவது நேதிக்கு கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எப்படி சொல்லியிருந்திருப்போம்? யூ ஆர் லிசனிங் டு மை கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேனா? நீங்க நேதிக்கு என்னுடைய கிளாஸை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு நான் சொல்லணும்னா ஆங்கிலத்துல எப்படி எழுதலாம்? யூ ஆர் லிசனிங் டு இங்கிலீஷ் கிளாஸ். லிசனிங் இங்கிலீஷ் yesterday. நேற்றைக்கு என்னுடைய இங்கிலீஷ் கிளாஸை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள். வேர் லிசனிங். இப்போ கேட்டுட்டு இருக்கீங்கன்னா ஆர் லிசனிங். இது இப்போ ஒரு செயலானது நடந்துட்டே இருக்கு. நடந்துட்டே இருக்குங்கிறத எப்படி மேம் என்னால கண்டுபிடிக்க முடியும்? இந்த வினை சொல்லுடன் ஐஎன்ஜி சேர்க்கப்படுகிறது. இது இந்த தொடர்காலத்துல அனைத்து வினை சொல்களுமே தொடர்காலத்தில் இருக்கும் பொழுது செய்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது அந்த செயலானது. அப்படி என்றால் verb plus ing என்று புரிஞ்சுப்போம்.
இதுக்கு முன்னாடி இருக்கு பாத்தீங்களா இந்த துணை வினை சொல், இந்த வார்த்தை தான் நமக்கு தெரிவிக்கும் இப்போ ஒரு செயலானது நடந்துட்டே இருக்கா, இல்லாட்டி முந்தைய காலத்துல நடந்துட்டே இருந்ததா, அதை பத்தி நம்ம இப்போ பேசுறோமாங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த துணை வினை சொல் தான் நமக்கு தெரிவிக்கும். சரியா? ஸோ அப்படின்னா இந்த பாஸ் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன மேம்? ஒரு நடந்து முடிஞ்ச செயலை பத்தி நான் பேசுறேன்னா அது சாதாரண இறந்த காலம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துட்டே இருந்தது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சுட்டே இருந்தது. இட் வாஸ் ரெய்னிங் சம்டைம் பேக். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சுட்டே இருந்தது. இப்ப பெய்யுறதா? கிடையாது. முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சுட்டே இருந்தது, அந்த தகவலை நான் தெரிவிக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய வாக்கியத்தை நம்ம என்ன நினைப்போம்? தொடர் இறந்த காலம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். செயலானது முந்தைய காலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது, ஆனால் இப்பொழுது நடக்கவில்லை. இப்ப நடக்கவே இல்லை, முன்னாடி நடந்துட்டே இருந்தது. நடந்துட்டே இருந்த வேலையை தான் நம்ம இப்ப பேசுறோம். சோ இத மீனிங்கா எழுதணும்னா எப்படி எழுதலாம்? It is used to. நம்மளுடைய புத்தகத்துல ஆக்டிவிட்டி தானே மேம் கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நமக்கு இந்த இது சம்பந்தமா இல்லையே. இருந்தாலும் நம்ம இதை புரிஞ்சுட்டு அந்த ஆக்டிவிட்டியில கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் எழுதினாலும் நமக்கு சுலபமா இருக்கும், புரிஞ்சுக்கும் இல்லையா? It is used to express an action which was actually taking place some particular ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது கடந்த காலத்தில் நடந்து கொண்டே இருந்தது. at a particular moment in the past. கடந்த காலத்துல நடந்துட்டே இருந்த ஒரு செயலை பத்தி நான் பேசுனேன்னா அத இந்த தொடர் இறந்த காலத்துல பேசுவேன். இந்த வாக்கியமானது அப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நான் புரிஞ்சுப்பேன். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, அவன் புத்தகத்தை படித்து கொண்டு இருந்தான். அவன் புத்தகத்தை படித்து கொண்டு இருந்தான். He was reading a அவன் புத்தகத்தை படித்து கொண்டே இருந்தான். He was reading a book. அவன் யார் படிச்சுட்டே இருக்கா? அவன். இங்க ஒரு பிரதிபெயர் சொல்லானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. வாஸ், இந்த வாஸ்ங்கிற வார்த்தை ஒரு செயலானது நடந்துட்டு இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இங்க அப்படின்னா இந்த முக்கிய செயல் சொல் என்ன மேம்? முக்கிய வினை சொல் என்ன? முக்கிய வினை சொல்னா இந்த ஆக்ஷனை குறிக்கக்கூடிய வார்த்தை எதுனா ரீட், படிக்கிறது. படிச்சுட்டே இருந்தான் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை தான் இந்த ஐஎன்ஜி சேர்க்கப்படுறது. படித்து கொண்டே இருந்தான், படித்து கொண்டே இருப்பதுங்கிறது ரீடிங். இப்ப படிச்சுட்டே இருக்கானா? ஹீ இஸ் ரீடிங் அ புக்னா இப்ப புக்க படிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அவன் புத்தகத்தை படிச்சுட்டே இருந்தான் அப்படின்னா இந்த வாஸ்ங்கிற வார்த்தை தான் அவன் இந்த செயலை செஞ்சுட்டு இருந்தான் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கும். என்ன படிச்சுட்டு இருந்தான்? ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தான். இதுதான் இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பொருள். He was reading a book. அவன் புத்தகத்தை படித்து கொண்டு இருந்தான். was reading. So ஒரு வாக்கியத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது? ஒரு தொடர் இறந்த காலத்தில் சப்ஜெக்ட், செயலை செய்யக்கூடிய நபர், அதன் பிறகு செய்து கொண்டே இருக்கிறான் அப்படி என்றால் was. ஒருவேளை செய்யல,
he wasn't அப்படின்னு சொல்லிப்போமா. ஒருவேளை அந்த எழுத்து சின்னதா இருந்தா நான் அதுக்காக இங்க மறுபடியும் இங்க எழுதுறேன். wasn't, wasn't. இந்த wasn'tங்கிறது என்ன மேம்? was not னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை தான் wasn't. சோ வாக்கியத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், முதலில் செயலை செய்யக்கூடிய நபர் சப்ஜெக்ட், அல்லது யாரை பத்தி பேசப்படுகிறதோ அதை நாம் சப்ஜெக்ட் என்று அழைக்கிறோம். செய்து கொண்டு இருக்கிறான், was. he was playing in the ground. அவன் மைதானத்தில் விளையாடி கொண்டு இருந்தான். அவன் மைதானத்தில் விளையாடி கொண்டு இருக்கவில்லை என்றால் நான் எப்படி சொல்லி இருந்திருப்பேன்? wasn't. wasn't. wasn'tனா was not னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த wasn'tங்கிறது. இதுவே வந்து ஒரு மூன்றாவது நபர் ஒருமை சொல்லா இருக்கிறதுங்கிறதுனால was பயன்படுத்துறோம். இதுவே வந்து ஒரு பன்மை வார்த்தையாக இருந்தால், பன்மை சப்ஜெக்டாக இருந்தால் were பயன்படுத்தி இருந்திருப்போம். அதாவது பன்மை வார்த்தையாக இருக்கும் பொழுது they, we, you, நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள், weren't. அதன் பிறகு வரக்கூடியதுதான் இந்த செயல் சொல்லுடன் ing. இந்த செயல் சொல்லுடன் ing சேர்க்கப்பட்டால் அதை கண்டினியூஸ் ஃபார்ம் என்று அழைக்கிறோம். என்னன்னு கூப்பிடுறோம்? அத கண்டினியூஸ், CONTINUOUS, கண்டினியூஸ். or you call it as progressive. progressive இதற்கான இன்னொரு பெயர். இது நம்மளுடைய புத்தகத்தில் இல்ல, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இதுக்கான இன்னொரு பேர் என்னங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த வார்த்தையை சொல்றேன். பிளேயிங், ரைட்டிங், ரீடிங், ஒரு செயலானது நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். அதன் கடைசியாகத்தான் பொருளானது எழுதப்பட்டிருக்கும், ஆப்ஜெக்ட். ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால். நான் கால்பந்தை விளையாடி கொண்டு இருந்தேன். என்ன விளையாடி இருந்தேன்? ஒரு கால்பந்தை விளையாடி இருந்தேன். இந்த கால்பந்துங்கிறது தான் இங்க ஆப்ஜெக்ட். இந்த உதாரணத்துல நான் என்ன சொன்னேன்? நான் ஒரு ஃபுட்பால் விளையாடி இருந்தேன் அப்படிங்கிறேன் இல்லையா? இந்த ஃபுட்பாலுங்கிறது தான் இங்க ஆப்ஜெக்ட். ஓகே. சோ வாக்கியத்தினுடைய அமைப்பானது தொடர் இறந்த காலத்தில் எப்படி இருக்கும் என்றால், முதலில் செயலை செய்யக்கூடிய நபர் அல்லது யார் ஒருவர் செயலை செய்கிறாரோ அவரை பற்றி அவர் எழுதப்பட்டிருக்கும். ஒரு பிரதிபெயர் சொல்லாக இருக்கலாம், ஒரு நபரினுடைய பெயராக இருக்கலாம், ஒருமை சொல்லாக இருக்கலாம், பன்மை வார்த்தையாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த சப்ஜெக்டுக்கு பொறுத்தவாறு வாஸ் அல்லது வேர் நாம் பயன்படுத்துகிறோம். ஒருமை வார்த்தையாக இருந்தால் வாஸ், பன்மை வார்த்தையாக இருந்தால் வேர், சிங்குலர், ப்ளூரல். அதன் பிறகு வேர்புடன் ing, இந்த வினை சொல்லுடன் ing சேர்க்கப்படுகிறது. செயலானது நடந்து கொண்டே இருந்தது என்பதுதான் இந்த தொடர் இறந்த காலத்தில் நாம் பார்ப்போம். இப்ப நம்ம இத புரிஞ்சுட்டோமா? இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்றத ஒன்னே ஒண்ணு சொன்னீங்க, சப்ஜெக்டுக்கு தகுந்தவாறு தான் இந்த வாஸ் வேற பயன்படுத்துவோம். அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்டுக்கு வந்து வாஸ் பயன்படுத்துவோம், எங்கெல்லாம் நம்ம வேற பயன்படுத்துவோம், எங்கெல்லாம் பயன்படுத்துவோங்கிறத பார்ப்போமா? சோ இந்த சார்ட்ல இந்த வாக்கியத்தினுடைய அமைப்பு சில உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் எந்தெந்த சப்ஜெக்டுக்கு நம்ம இந்த வாஸ், வாசன்ட் பயன்படுத்துறோம், எந்தெந்த சப்ஜெக்டுக்கு வேர், வேரண்ட் பயன்படுத்துறோம். ஐ, ஹி, ஷி, இட், நான், அவன், அவள், அது, இந்த 4 சப்ஜெக்டுகளுக்கும் நாம் இந்த வாஸ் அல்லது வாசன்ட்டை பயன்படுத்துகிறோம். அதுவே சப்ஜெக்ட் ஆனது பன்மை வார்த்தையாக இருந்தால் நாங்கள், அவர்கள், நீ, இந்த நீங்கிறது யூன்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். அது வந்து சிங்குலர் ஃபார்ம்லயும் அதே தான் அழைக்கிறோம், பன்மை வார்த்தையிலையும் இதே வார்த்தை தான் பயன்படுத்துறோம். இப்ப நீங்க எல்லாருமே என்னுடைய கிளாஸை கேட்டுட்டு தான் இருக்கீங்க. all of you are listening to my class. ஒருத்தர் கேட்டிருந்தாலும் யூ தான்,
நிறைய பேர் கேட்டிருந்தாலுமே யூ தான். அதாவது இரண்டாவது நபர் என்று வரும் இடத்தில் யூ. வி, தே, யூ. நாங்கள், அவர்கள், நீ அல்லது நீங்கள். இந்த இதை எழுதி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். ஒரு செயலானது நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் வாஸ். நடந்து கொண்டு இருக்கவில்லை, இந்த சப்ஜெக்ட் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஒரு நபரினுடைய பெயருமே இங்க எழுதப்பட்டிருக்கலாம். ராஜா வாஸ் பிளேயிங் கிரிக்கெட். ராஜா கிரிக்கெட்டை விளையாடி கொண்டு இருந்தான், ஒரு நபரினுடைய பெயர். இப்பெல்லாம் வேறன்ட்ட பயன்படுத்துறோம். சப்ஜெக்ட் ஆனது வி, தே, யூ. நாங்கள், அவர்கள், நீ அல்லது நீங்கள். இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கா? ஒரு வாக்கியத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் ஒரு தொடர் இறந்த காலத்தில்? சரி, இங்க கொடுக்கப்பட்டுள்ள உதாரணங்களை பார்ப்போமா? Subject was, wasn't, were or weren't, verb plus ing. Towards the end comes the object. இப்பொழுது நான் என்று வரும்பொழுது ஐ. நான் வருதுன்னா இங்க என்ன வருது? துணை வினை சொல்லா வாஸ் அல்லது wasn't. இப்போ நான் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் வாஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு wasn't பயன்படுத்தும். ஐ வாஸ் ரீடிங் புக். நான் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் ரீடிங் a book. I wasn't writing. இங்க பொருத்தமான வார்த்தையை தேர்ந்தெடுக்கிறேன். நான் ஹோம்வொர்க்கை எழுதி கொண்டு இருக்கவில்லை. நான் ஹோம்வொர்க்கை நான் ஹோம்வொர்க்கை எழுதி கொண்டு இருக்கவில்லை. ஐ வாசன்ட் ரைட்டிங் ஹோம்வொர்க். நான் ஒரு ஹோம்வொர்க்கை எழுதிட்டு இல்லை. ஐ வாசன்ட் ரைட்டிங் ஹோம்வொர்க். நான் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கல. நான் வரும்பொழுது சப்ஜெக்ட் என்பது ஐயாக இருந்தால் நாம் எந்த வார்த்தையை பயன்படுத்துவோம்? துணை வினை சொல்லாக வாஸ் அல்லது வாசன்ட். அப்ப அடுத்தபடியாக ஹி, மூன்றாவது நபர் ஒருமை சொல். மூன்றாவது நபர் ஒருமை சொல் ஹி என்று வந்தாலுமே இந்த வாஸ் அல்லது வாசன்ட உபயோகிப்போம். ஹி வாஸ் பிளேயிங் ஃபுட்பால். அவன் கால்பந்து விளையாடி கொண்டு இருந்தான். He was washing clothes. அவன் துணிகளை துவைத்து கொண்டு இருந்தான். He was washing clothes. அவன் துணிகளை துவைத்து கொண்டு இருந்தான். He wasn't playing football. அவன் கால்பந்து விளையாடி கொண்டு இருக்கவில்லை. ஒரு செயலை செய்யல அப்படின்னு வந்ததுன்னா wasn't. இது நெகட்டிவ். இந்த வார்த்தை பாசிட்டிவ். அதே மாதிரிதான் வேறுங்கிறது பாசிட்டிவ்க்கு பன்மை சப்ஜெக்டுக்கு பயன்படுத்துறோம். வேரண்ட்ங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு உபயோகிக்கிறோம். அடுத்தபடியாக ஷி, இதுவும் இதே போலதான். ஐ, ஹி, ஷி, இட். இந்த 4 சப்ஜெக்டுகளுக்குமே வாஸ் அல்லது வாசன்ட்டை தான் நாம் உபயோகிக்கிறோம். ஷி வாசன்ட் She wasn't writing homework. அவள் ஹோம்வொர்க்கை எழுதி கொண்டு இருக்கவில்லை. She wasn't washing clothes. அவள் துணிகளை துவைத்து கொண்டு இருக்கவில்லை. ஒரு செயலை செய்து கொண்டு இருந்தால் she was reading yesterday. அவள் நேற்றைக்கு படித்து கொண்டு இருந்தாள். எப்ப படிச்சுட்டு இருந்தா? நேத்திக்கு படிச்சுட்டு இருந்தா. She was reading yesterday. She was writing yesterday.
or she was playing yesterday. அவன் நேத்திக்கு விளையாடிட்டு இருந்தா. ஒரு செயலானது கடந்த காலத்தில் நடந்து கொண்டே இருந்தது என்பதை தான் இந்த வாக்கியம் நமக்கு தெரிவிக்கும். அடுத்தபடியாக it was raining yesterday. நேற்றைக்கு மழை பெய்து கொண்டு இருந்தது. they were playing football. அவர்கள் கால்பந்தை விளையாடி கொண்டு இருந்தார்கள். அவர்கள் கால்பந்தை விளையாடி கொண்டு இருந்தார்கள். பன்மை சொல் இல்லையா? பன்மை வார்த்தை தானே இல்ல சப்ஜெக்ட்ல இருக்கு. தேங்கிறது என்ன? ஒருமை சொல்லா பன்மை சொல்லா? கட்டாயமாக ஒரு பன்மை சொல்லலாம். யூன்னு வந்ததுன்னா என்ன வார்த்தை வரும்? வேர். வி தே யூ இந்த 3 சப்ஜெக்டுகளுக்கும் வேர் அல்லது வேரண்ட். You were writing homework. நீ ஹோம்ஒர்க்கை எழுதிட்டு இருந்த. நீங்கள் ஹோம்ஒர்க்கை எழுதி கொண்டு இருந்தீர்கள். நீ அல்லது நீங்கள். We weren't reading books. நாங்கள் புத்தகங்களை படித்துக் கொண்டு இருக்கவில்லை. We weren't playing football. நாங்கள் கால்பந்தை விளையாடி கொண்டு இருக்கவில்லை. எந்தெந்த சப்ஜெக்டுக்கு எந்த துணை வினை சொல்ல பயன்படுத்துறோம்? ஒரு பாசிட்டிவா இருந்தா எப்படி உபயோகிக்கணும், நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்ததுன்னா எப்படி பயன்படுத்தணும் அத பார்த்திருக்கோம். ஸோ இந்த தொடர் இறந்த காலம்ங்கிறது எப்பெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர் இறந்த காலம்னா என்னன்னு நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். எப்பெல்லாம் நம்ம இதை பயன்படுத்துவோம்? எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம இந்த தொடர் இறந்த காலத்தை காண முடியும்? Action before after a specific time. ஒரு செயலானது கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அதன் பிறகு நடந்து கொண்டு இருந்தது. ஆஃப்டர் அ ஸ்பெசிபிக் டைம். நேற்றைக்கு மத்தியான வேளையில், அதுதான் பிஃபோர். எஸ்டர்டே அட் நூன். எஸ்டர்டே அட் நூன். நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் ஈட்டிங் லஞ்ச். நேற்றைக்கு மதிய வேளையில் நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். நான் என்பதுதான் இங்கு சப்ஜெக்ட். அதனால நாம் என்ன பயன்படுத்துறோம்? வாஸ் பிறகு ஈட்டுங்கிறது தான் வேர்ப். அதோட ஐஎன்ஜி சேர்க்கப்படுறது. ஐ வாஸ் ஈட்டிங் லஞ்ச். மதிய உணவை சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். எஸ்டர்டே அட் நூன் ஐ வாஸ் ஈட்டிங் லஞ்ச். இன்டரப்டட். ஏதோ ஒண்ணு நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது ஒரு இடைஞ்சலா இருக்கு. இட்ஸ் இன்டரப்டட் கண்டினியூஸ் பாஸ்ட் ஆக்ஷன். அதற்கான உதாரணம் ஐ வாஸ் வாட்சிங் அ மூவி
when she called. அவள் கூப்பிட்ட பொழுது நான் படத்தை பார்த்து கொண்டு இருந்தேன். நான் அந்த செயலை செஞ்சுட்டே இருக்கேன். ஆனா அந்த சமயத்துல என்னுடைய தோழி ஒருத்தி கூப்பிட்டுறா. என்னுடைய ஃப்ரெண்ட் நண்பர் ஒருவர் அழைத்து விடுகிறார். அவள் அழைத்த பொழுது நான் படத்தை பார்த்து கொண்டு இருந்தேன். Interrupted continuous past action. Parallel action. ஒரே நேரத்தில் இரண்டு செயலானது நடந்து கொண்டே இருந்தது. இதே வேலையில நான் படிச்சுட்டு இருந்தேன், என்னுடைய சகோதரன் விளையாடிட்டு இருந்தான். அப்படின்னா ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. நான் ஒரு வேலையை பண்றேன், வேலையை பண்ணிட்டு இருந்திருக்கேன். என்னுடைய சகோதரன் வேறொரு வேலையை செய்து கொண்டு இருந்திருக்கிறான். ஐ வாஸ் ரீடிங். நான் படித்து கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் ரீடிங். அதே வேளையில் வயல், அந்த வயலுங்கிற வார்த்தை தான் இந்த பேரல் ஆக்ஷன். அதே நேரத்தில் இன்னொரு செயலானதும் நடந்து கொண்டே இருந்தது என்பதை நமக்கு தெரிவிக்கும். while my brother was playing guitar. என்னுடைய சகோதரன் கிட்டாரை வாசித்துக் கொண்டு இருந்தான். நான் புத்தகத்தை நான் படித்துக் கொண்டு இருந்தேன். அதே வேளையில் என்னுடைய சகோதரன் கிட்டாரை வாசித்துக் கொண்டு இருந்தான். I was reading while my brother was playing guitar. நான் படித்துக் கொண்டு இருந்தேன், ஆனால் என்னுடைய சகோதரன் அதே வேளையில் கிட்டாரை வாசித்துக் கொண்டு இருந்தான். இந்த வாக்கியங்கள் அனைத்துமே நம்ம இப்ப வரைக்கும் பார்த்தது ஒண்ணு பாசிட்டிவா இருந்திருக்கு, இல்ல நெகட்டிவா இருந்திருக்கு. இதுவே ஒரு கேள்வி வடிவத்துல இருந்திருக்கும்னா எப்படி இருந்திருக்கும்? கடந்த காலத்துல இந்த செயல் நடந்து கொண்டு இருந்ததா, நடக்காமல் இருந்ததா என்பதை ஒரு கேள்வி வடிவத்தில் அவ்வாக்கியம் எழுதப்பட்டிருக்குமானால் அது எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் கொஸ்டின் கேட்கணும்னா பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் அவன் புத்தகத்தை படித்துக் கொண்டு இருந்தானா? வாஸ் ஹி ரீடிங் அ புக்? இந்த துணை வினை சொல் சொன்னோம் இல்லையா, அது வாக்கிய துவக்கத்திலேயே உபயோகிக்கப்படுகிறது. இப்ப இந்த சென்டென்ஸ நான் எப்படி சொல்றேன்? ஒருவேளை நான் எப்படி சொல்றேன்னு வச்சுக்கோ. அவன் புத்தகத்தை படித்துக் கொண்டு இருந்தான். He was reading a book. இந்த வாக்கியத்தையே நான் ஒருவேளை கேள்வியாக கேட்க வேண்டும் என்றால் என்ன ஆகிறது? இந்த துணை வினை சொல்லானது ஆரம்பத்திலேயே வந்து விடுகிறது. அதன் பிறகு இந்த சப்ஜெக்ட் ஆனது எழுதப்படுகிறது. வாஸ் ஹி ரீடிங் அ புக்? அவன் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டு இருந்தானா? கேள்விக்குறி கட்டாயமாக அவ்வாக்கிய இறுதியில் நாம் எழுத வேண்டும். அவன் புத்தகத்தை படித்துக் கொண்டு இருக்கவில்லையா? Was he not
ஒருமை சொல். இதுவே பன்மையாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்களுக்கு எப்படி இருக்கும்? வேர் தே, அவர்கள் மார்க்கெட்டுக்கு சென்று கொண்டு இருந்தார்களா? வேர் தே கோயிங் டு மார்க்கெட், அவர்கள் மார்க்கெட்டிற்கு சென்று கொண்டு இருந்தார்களா? வேர் தே கோயிங் டு மார்க்கெட். they going to market. So இங்க was he not reading அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த was he notங்கிறதே நான் சுருக்கமா எழுதுறேன்னா எப்படி எழுதலாம்? wasn't he, எப்படி எழுதலாம்? wasn't he reading a book, எப்படி சொல்லலாம்? wasn't he reading a book? were they going to the market, அவர்கள் மார்க்கெட்டுக்கு சென்று கொண்டு இருக்கவில்லையா? weren't they going to the market, அவர்கள் மார்க்கெட்டுக்கு சென்று கொண்டு இருக்கவில்லையா? அவர்கள் என்றதுதான் சப்ஜெக்ட். அவர்கள் என்று வரும் பொழுது துணை வினை சொல்லானது வேர் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கவில்லை என்பதனால் வேரெண்ட். இது எப்படி எழுதப்பட்டிருந்திருக்கும்? எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல இருந்ததுன்னா வேர் தே நாட், வேர் தே நாட் கோயிங் டு தி மார்க்கெட். இது சுருக்கப்பட்ட வார்த்தையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை விவரமாக எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல எழுதியிருந்திருக்கோம்னா இப்படி இருந்திருக்கும். were they not going to the market. சப்ஜெக்டை பொறுத்து was அல்லது were உபயோகிக்கப்படுகிறது. இன்னொன்று, கேள்வி ரீதியில் இருக்கக்கூடிய வாக்கியத்துக்கு என்ன ஆகிறது? அந்த துணை வினை சொல்லானது வாக்கிய ஆரம்பத்திலேயே பயன்படுத்தப்படுகிறது. அதன் பிறகுதான் சப்ஜெக்ட் வருகிறது. இங்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா முதல்ல சப்ஜெக்ட் வருது, அதுக்கப்புறம் தான் இந்த துணை வினை சொல் வருது, அப்புறம் இந்த ஆக்ஷன் வேர்ப் வருது. அந்த ஆக்ஷன் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துருக்கேன். ஹெச்வினா ஹெல்பிங் வேர்ப், ஏவினா ஆக்ஷன் வேர்ப், ஒரு செயலை காட்டக்கூடிய வார்த்தை. இந்த துணை வினை சொல் தான் நடந்து கொண்டே இருந்தது என்பதை நமக்கு புரிய வைக்கும். அதுவே கேள்வி ரீதியாக இருக்கக்கூடிய வாக்கியத்தில் என்ன ஆகிறது? இந்த துணை வினை சொல்லானது முதலில் எழுதப்படுகிறது. Only for those sentences which is in the form of a question. வாக்கிய வடிவத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு நம்ம இந்த துணை வினை சொல்லை ஆரம்பத்திலேயே பயன்படுத்துகிறோம். அது பிறகு சப்ஜெக்ட் ஆனது எழுதப்படுகிறது. சரியா? ஒரு expanded form, இதனுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை தான் wasn't. இங்க எப்படி நம்ம எழுதியிருக்கோம்? weren't, இப்படிதான் எழுதியிருக்கோம். wasn't he reading a book, அவன் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டு இருக்கவில்லையா? உங்கள் அனைவருக்கும் தொடர் இறந்த காலம் என்றால் என்னவென்று புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக இது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நாம் இப்பொழுது பதில்களை பார்க்கலாம். சரியா? I'll share the screen of our workbook. நீங்களும் உங்களுடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். Has everyone taken their books?
ஓகே, உங்கள் அனைவரிடம் புத்தகம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். Here are the things that Vihanga did before coming to the exhibition. இந்த வேலைகள் தான் விஹாங்கா எக்ஸிபிஷனுக்கு வருவதற்கு முன்னாடி செய்து கொண்டு இருந்தார்கள். Now write what Vihanga was doing at these time. Was doing னா அந்த வேலையை செஞ்சுட்டே இருந்தாங்க, அந்த வடிவத்துல இந்த வாக்கியத்தை எழுதணும். அதை எப்படி எழுதுவோம்? விஹாங்கா was having breakfast. 7 மணிக்கு இங்க என்ன போடப்பட்டிருக்கு? 7ல இருந்து 7:30 அவள் காலை உணவை சாப்பிட்டாள். had breakfast, சாப்பிட்டாள். சாப்பிட்டு கொண்டு இருந்தாள், சாப்பிட்டு கொண்டு இருந்தாள். அதை எப்படி நாம் எழுத முடியும்? was having, was having. இதே மாதிரிதான் அடுத்தடுத்து வரக்கூடிய செயல்களை நம்ம இந்த தொடர் இறந்த காலத்துல எழுத போறோம். ஓகே, பார்ப்போமா பதில்களை? And write on the board. நீங்கள் அனைவரும் புத்தகத்தை வைத்திருப்பீர்கள் என்று நினைத்து இப்பொழுது நான் பதிலை மட்டும் போர்டில் எழுதுகிறேன். அதை நீங்கள் பார்த்து எழுதிக் கொள்ளலாம். Vihanga was having breakfast for 7 a.m. They have given the answer. இப்பொழுது அடுத்ததாக 7:40 மணிக்கு 7:40 a.m. இத்தனை மணிக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? He was ironing his shirt. தன்னுடைய சட்டையை அயன் செய்து கொண்டு இருந்தான். He was ironing his shirt. எட்டு மணி, 8:30 மணி. முதலில் நான் நேரத்தை எழுதி விடுகிறேன். பிறகு ஒவ்வொரு நேரத்திற்கும் அவன் என்ன செயலை செய்து கொண்டிருந்தான் என்ற பதில பார்ப்பேன். 9:45, 10 மணி அளவில். He was helping his mother. நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் அந்தந்த நேரத்தில் என்ன செய்து இருந்தான் என்பதை பார்க்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதற்காக நான் பதிலை மட்டும் இப்பொழுது உங்களுக்கு போர்டில் எழுதி காமிக்கிறேன். He was helping his mother. அவன் தன்னுடைய அம்மாவிற்கு உதவி செய்து கொண்டு இருந்தான். 8:30 மணி அளவில் தன்னுடைய அப்பாவுக்கு உதவி செய்து கொண்டு இருந்தான். He was helping his father. 8:50க்கு அவன் he was getting ready. He was getting ready. நீங்கள் இது முழு வாக்கியமாக he was helping his father to arrange barrels என்பதை முழுமையாக எழுதலாம். Arrange the barrels. B-A-R-R-E-L-S.
இது 8:50க்கு. 9:45க்கு அவன் பஸ்ஸில் பயணித்துக் கொண்டு இருந்தான். He was traveling. He's traveling by bus. 10 மணி அளவில் என்ன நேர்ந்தது? He was looking for a three-wheeler. Looked for a three-wheeler கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம இங்க தொடர் இருந்த காலத்துல எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? He was looking for a three-wheeler. ARRANG அரேஞ்சது. 8:30 மணி அளவில் தன்னுடைய அப்பாவிற்கு இந்த நீர் கேன்களை அரேஞ்ச் செய்வதற்கு உதவி செய்து கொண்டு இருந்தார் என்ற பதிலை எழுத வேண்டும். இந்த அனைத்து வாக்கியங்களிலும் நாம் பார்த்தால் ஒரு செயலானது நடந்து கொண்டே இருந்தது இந்த வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கும். வாஸ், ஏன்னா இங்க ஒருமை சொல் தான். எப்படி மேம் ஒருமை சொல்? ஹீங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? was ironing, was helping, was getting ready, was traveling, was looking. அவனோட 3 சக்கர வாகனத்துக்காக பார்த்து கொண்டு இருந்தான். was looking for a three-wheeler. ஆக்டிவிட்டி 2ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில பார்த்திருக்கோம் இப்போ வரைக்கும். எதற்கான பதில பார்த்திருக்கோங்கிறத நான் இப்ப மறுபடியும் உங்களுக்கு ஒரு காமிக்கிறேன். had breakfast, ironed the shirt. அவன் ஒரு செயலை செய்தான் என்ற வடிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு செயலை செய்தான், செயல் நடந்து முடிந்தது அப்படின்னா இப்போக்கும் நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா நம்ம இப்ப எப்படி வாக்கியத்தை எழுதியிருக்கோம்? ஒரு செயலானது நடந்து கொண்டே இருந்தது என்ற வடிவத்தில் நாம் எழுதியிருக்கிறோம். இந்த ஆக்டிவிட்டி டூல பதிலானது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஆக்டிவிட்டி 3ல எப்படி இருக்கும்னா கேள்வி வடிவத்திலையும் இருக்கும், சப்ஜெக்டுக்கு பொறுத்தவாறு மாறும் இல்லையா? வாஸ் அல்லது வேர், அதை நம்ம சிந்திச்சு எழுதணும். இத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதை நான் இன்னைக்கு கிளாஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேர்ட் வால்ல ஒரு கேம் விளையாடலாம். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சம்பந்தமாக சரியான வரிசையில் நாம் எழுத வேண்டும். கொடுத்த வாக்கியத்தை முன்னும் பின்னுமாக கொடுக்கப்பட்டுள்ளது. சரியான வரிசையில் நாம் பதில்களை எழுத வேண்டும். Not I sleeping was. நான் தூங்கிக் கொண்டு இருக்கவில்லை. I wasn't sleeping. அந்த wasn'tங்கிறதுடைய expanded word என்ன? was not. கரெக்டா? Studying hard was she. அவள் கடினமாக படித்துக் கொண்டு இருந்தாள். கடினமான உழைப்பை போட்டு படித்துக் கொண்டு இருந்தாள். She was. The rain, the in children were playing. The rain, the in children were playing. இந்த வாக்கியத்தை படிச்சா நமக்கு என்னன்னு புரிஞ்சுப்போம்? குழந்தைகள் மழையில விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? குழந்தைகள் மழையில் விளையாடி கொண்டு இருந்தார்கள். குழந்தைகள் பன்மை வார்த்தை. இந்த பன்மை வார்த்தைங்கிறது என்ன மேம்? இங்க தே அந்த மாதிரினே பயன்படுத்தலையே. இங்க தே கொடுக்க வேண்டாம். ஆனா பன்மை வார்த்தைங்கிறது தெரியுதா? குழந்தைகள் ஒரு குழந்தையா நிறைய பேரா? கண்டிப்பா நிறைய பேர். The children குழந்தைகள். where இந்த துணை வினை சொல்லானது சப்ஜெக்டுக்கு தகுந்தவாறு மாறும். அதன் பிறகு
ஆக்ஷன் verb, அதை சேர்த்தாக்குள்ளேயே நம்ம they're playing in the rain. குழந்தைகள் மழையில் விளையாடிக் கொண்டு இருந்தார்கள். The children were playing in the rain. Knee bleeding his was. அவனுடைய முட்டியில் ரத்தம் வடிந்து கொண்டு இருந்தது. His, அவனுடைய. Hisனா என்ன அர்த்தம்? அவனுடைய. அவனுடைய முட்டி ரத்தம் சரிந்து கொண்டே இருந்தது. கடைசி கேள்வி பார்ப்போம். Doing you yesterday were what? இத முன்னும் பின்னுமா அரேஞ்ச் பண்ணோம்னா என்ன சரியான வாக்கியம் அமையும்? What were you doing yesterday? நேத்திக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? யூங்கிறது சப்ஜெக்டா இருந்தா எது துணை வினை சொல்லா வரும்னு? யூ, வி, தே இந்த 3 சப்ஜெக்டுகளுக்குமே வேர் பயன்படுத்துவோம். கரெக்டா? அதனால இந்த சென்டென்ஸ் எப்படி இருந்திருக்கும்? What were you doing yesterday? Okay. In today's session, we learned what is the meaning of past continuous tense, the various situations in which past continuous tenses are used. எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அதற்கான உதாரணங்கள் பார்த்திருக்கோம். ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய யூனிட் 2 ஆக்டிவிட்டிக்கான பதிலையும் இன்னைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த கிளாஸ்ல தொடர்ந்து பார்க்கலாம். சரியா? அடுத்த செஷன்ல MCQ செஷன் இருக்கும். இது பொருத்தமா, இது சம்பந்தமா கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிடுவாங்க. நம்ம தினைக்குமே ஒரு 10-15 நிமிஷம் எஃபர்ட் போடுறோம் படிக்கிறதுக்கு. இது அப்படின்னா கண்டிப்பா நம்மளால சுலபமா பதில்களை கண்டுபிடிக்க முடியும். Thank you so much friends. With this I'll end my session. நன்றி, வணக்கம்.